சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்பொழுது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு மகாவிஷ்ணு என்ற ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு பள்ளியில் போய் சொற்பொழிவு நிறுத்தினார். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது கூட அவரை கைது செய்திருக்காங்க. நமச்சிவாய வாழ்க. இப்போது இது சம்பந்தமாக தான் சிவனடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோருமே இதில் ஒரு விஷயத்தை நன்கு கவனிக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க. அவர் பிற்போக்குத்தனமான பேசினார் அப்படின்ட்டு இருக்கின்ற ஊடகங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. தனியார் ஊடகங்கள்லாம், செய்தித்துறை தயவு செய்து, அதாவது அவர் பேசிய அந்த 9 நிமிட காணொளி கூட இன்று அந்த யூடியூப்லேருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிற்போக்குத்தனமான பேசினார் என்று பரவலாக ஊடகங்களால் இந்த ஒரு செய்தி திணிக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக நெட்டிசன்கள்லாம் பலவிதமான கருத்து பதிவுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நமச்சிவாய, அதாவது அவர் சொன்ன கருத்தை கொஞ்சம் ஒரு ஆணித்தரமாக படபடன்னு வேகமாக, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட ஒரு கனிவோட பேசியிருக்கலாம். அதை அவர் எடுத்து சொன்ன கருத்து அதை கொஞ்சம் வேகமாக, அவர் மென்மையான ஒரு அனுசரணையோடு அவர் கொஞ்சம் நடந்திருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மற்றபடி அந்த மகாவிஷ்ணு என்பவர் மத அடையாளங்களோடு சென்றாரா? கிடையாது. திருக்குறள், அவருடைய பேச்சை எல்லாரும் கேட்டிருக்கோம், சரிங்களா? அப்போது திருக்குறள் பற்றி பேசியிருக்காரு. திருமந்திரம் இதை பற்றி பேசியிருக்காரு. அதிகமான பாவம் செய்தால் மனத்திலே உருவாகக்கூடிய புழுவாக கூட பரப்பாய் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தயவுசெய்து கண்மூடித்தனமாக பிற்போக்குத்தனமான பேச்சு என்று ஒற்றை வரியில் இதனை தயவுசெய்து இதை முடக்கிவிடக்கூடாது. அதுதான். இப்போது இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பார்க்குறோம், நம்மெல்லாம் பார்க்குறோம். பல சுயநிதி கல்லூரிகள், பள்ளிகள்லாம் இருக்கிறது. எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அதில் சேர்ந்து படிக்க வைக்கிறோம். ப்ரேயர் நடக்குது. ப்ரேயர் நடக்கும்போது குறிப்பிட்ட மத சம்பந்தப்பட்ட வழிபாடும், அந்த தேசிய கீதம், அந்த தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் படித்த பிறகு குறிப்பிட்ட மத சம்பந்தப்பட்ட அந்த ப்ரேயர் நடக்குது. அப்போது இவர் பேசியதை பிற்போக்குன்னு சொல்லும் பொழுது இப்போ இதையெல்லாம் ஏன் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க? நமச்சிவாய வாழ்க. அதனால் தயவுசெய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? மகாவிஷ்ணு என்ற அன்பருக்காக ஆதரவாக இந்த பதிவு கிடையாது. அவர் பேசினார், ஆணித்தனமாக பேசிவிட்டார். அந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவர் மறுபிறவி இந்த மாதிரி சொன்னோன்னா அவருடைய அவர் சார்ந்த சம்பந்தப்பட்ட மதத்துக்கு எதிரான கருத்துக்கு அவர் எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கார். அதுதான் விடயம். மற்றபடி அவர் பேசிய பேச்சில் மற்ற மதங்களை தாக்கியோ, இன்னும் சொல்லப்போனால் இயேசுபிரான் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாமே மேற்கோள் காட்டியிருக்காரு அந்த மகாவிஷ்ணு என்ற ஆன்மீக சொற்பொழிவாளர். அதனால் நமச்சிவாய வாழ்க. இதற்காக அவரை கைது செய்திருக்காங்க. அவர் சட்டப்படி எதிர்கொள்றேன்னு இருக்காரு. ஆனால் எது உண்மை, எது நியாயம், இது தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். அடியார் பெரும் மக்கள்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ இந்த காணொலி போடுறது ஒரு புகழ்ச்சிக்காலம் கிடையாது. உண்மை நிலையை மக்களுக்கு தெரிய வைக்கணும். திருக்குறள் என்பது ஒரு சைவ சமய நூல். அது உலக பொதுமறை ஆக்கப்பட்டுள்ளது. பெருமைக்குரிய விடயம்தான். அந்த திருக்குறளில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறது. ஆகையினால் தயவுசெய்து இந்த காணொளி பார்க்கின்ற அன்பர்கள் மற்றும் இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் பேசினா நிறைய பேசிகிட்டே போகலாம், சரிங்களா? இறை நம்பிக்கை, இறை அச்சம், இதை மாணவர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் இதை கொண்டு சென்றால் என்ன தவறு? மாணவர்கள் மத்தியில் ஆன்மீகத்தை தான் அவர் கொண்டு சென்றார்.
மகாவிஷ்ணு என்பவருடைய ஒரு அந்த பேச்சில் வந்து படபடப்பு தன்மை, அந்த அனுசரணை கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதிகமான பேச்சு, இள வயசு பேசிட்டார் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட. அவ்வளோ வேகத்தை காமிச்ச உடனே தான் இது வந்து உடனே மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி. அவர் பேசிய பேச்சில் தவறு இல்லை, நமச்சிவாய வாழ்க. ஆகையினால் சிவனடியார் பெருமக்கள் எல்லாருமே வந்து உண்மையை தயவு செய்து உணர வேண்டும். நமச்சிவாய வாழ்க. மொத்தத்தில் எதெல்லாம் வந்து பொய், கபடம், சூது, இப்பெல்லாம் மாணவர்கள் மத்தியில் நிறைய தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாட்களாக பார்த்துங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே கத்தி அருவா வச்சு பண்ணுறது. இப்போ 2 நாளாக துப்பாக்கி சூடு, துப்பாக்கியை வச்சு நேற்றைய செய்தியில் ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சு ஒரு சின்ன 17 வயசு பிள்ளைய சுட்டுருக்கான். இன்றைக்கு செய்தியில் மாமனாரை மருமையும் துப்பாக்கி சுட்டுருக்கான். இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது ஆன்மீகம்ங்கிறது இறையச்சம், இறை உணர்வு, இறைப்பற்று இதை வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறத தவறு இல்லையே. நமச்சிவாய வாழ்க. இன்றைய வகையில் இதை இப்பொழுது நிறைவு செய்கிறேன். நடிநாயகன் திருச்சிற்றம்பலம். சிந்திப்போமாக. எல்லாம் சிவன் செயல். திருச்சிற்றம்பலம்.